முருகனை எப்படி வேணாலும் நீங்க அழைக்கலாம். அது தவறு கிடையாது. நான் சொல்ற சூட்சமமான ஒரு வேர்ட நீங்க எழுதிட்டு வரும்போது அதிர்ஷ்ட எண்கள்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இது அதிர்ஷ்ட வேர்டு. எப்படி கூப்பிட்டாலும் பலம். ஆனா ராசிக்குண்டான ஒரு அமைப்பை கூப்பிடும்போது இன்னும் அதிக பலம் கிடைக்கும். அப்படி நம்ம 12 ராசிக்கு நம்ம வச்சிருக்கோம். 9 முறை, 11 முறை, 27, 108 இப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ தினம்தோறும் மேச ராசிக்காரர்கள் அந்த சொற்களை எழுத்து மூலியமாகவோ இல்ல வாய்ச்சொற்கள் மூலியமாகவோ சொல்லும் போது உங்களுடைய பலம் இன்னும் அதிகரித்து ஸ்ரீ வராகி டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா முருகனுடைய பெயர்களை சொன்னாலே மந்திர சொல். இப்போ எதெல்லாம் மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்தினுடைய பெயரை சொல்வதே ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெயரை திரும்ப திரும்ப சொல்லும் போதே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ சக்தி உருவாயிடுது. அந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெயரையே திரும்ப திரும்ப எழுத சொல்லுவாங்க. நம்ம பெயரை ஒரு நோட் புக்ல எழுது. அதுக்காக தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுனது. நம்ம பெயரை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம பெயர் வசியமாகும். ஸ்ரீராம ஜெயம் எழுதும்போது நம்மளுடைய பாவங்கள் போய் நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ எழுத்து முறை எழுதும் போது கண்ணு, மூக்கு, வாய், தொண்டை, கை இது எல்லாமே ஒரு நிலைப்படுத்தி ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது கூர்மையான ஒரு விஷயங்கள் கிடைக்கும். இது எல்லாம் தான் எழுத்து வடிவத்துக்கு உண்டான ஒரு விஷயம். அப்படி முருகனுக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப மேசராசிக்காரர்கள் ஒரு சின்ன வரி மந்திரம் சொன்னா அந்த முருகன் அவங்களுக்கு ஒரு வருஷம். முருகனுடைய பெயரை எப்படி வேணாலும் அழைக்கலாம். கந்தா போற்றி, முருகா போற்றி, கடவுளை போற்றி எப்படி அழைத்தாலும் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா சில ராசிக்குன்னு ஒரு வேர்டு இருக்கு. இப்ப நம்மளுக்கு தனித்தனி பெயர்கள் உண்டு. அந்த பெயரை கூப்பிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு பலம் அதிகம். அந்த பலத்துலதான் நம்ம இப்ப கீதா ராணின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு உண்டான உச்சரிப்பு அவங்களுக்கு போய் சேரும். அதன் அடிப்படையில் 12 ராசிகளுக்கு உண்டான ஒரு வரி மந்திரத்தின் மூலியமாக அந்த முருகனை அழைத்தால் இன்னும் பலமாகும். இவ்வளவுதான் விஷயம். பலம் பெற்றவர் தான் எப்படி கூப்பிட்டாலும் பலம். ஆனா ராசிக்குண்டான ஒரு அமைப்பை கூப்பிடும் போது இன்னும் அதிக பலம் கிடைக்கும். அப்படி நம்ம 12 ராசிக்கு நம்ம வச்சிருக்கோம். அதுல முதல் ராசியாக மேசம். மேசம்ங்கிறது செவ்வாய்க்கே அதிபதி. அந்த இடத்துல ஓம் சண்முகா போற்றி. முருகனுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஆனா ஓம் சண்முகா போற்றி அப்படிங்கிறத 9 முறை, 11 முறை, 27, 108 இப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ தினம்தோறும் மேச ராசிக்காரர்கள் ஓம் சண்முகா போற்றின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஐஸ்வர்யங்கள் இன்னும் அதிகரிக்கும். தெய்வ அருள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இது சூட்சம வேர்டுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த சூட்சம வேர்டை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது மேச ராசிக்காரர்களுக்கு இன்னும் நல்ல பலம் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். அடுத்தது ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க பெண்ணுக்கு ரொம்ப பலம் அதிகம். ஓம் கதிர்வேலா போற்றி. அப்போ ஓம் கதிர்வேலா போற்றி அப்படிங்கும்போது அது சூட்சம வேர்டு தானே ஒழிய இந்த மந்திர சொல்ல திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு முருகனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுடைய காரியம் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அப்ப இந்த முறைய ஏதாவது ஒரு 9, 11, 27 இந்த முறையில நீங்க சொல்லிட்டு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் இருக்கும். உங்களுக்கு சொல்லவே தெரியும். அதுல நல்ல விஷயங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இது எழுத்து முறையிலும் நீங்க எழுதலாம். நம்ம ஓம் கதிர்வேலா போற்றி அப்படிங்கிறத நீங்க ஒரு நோட் எடுத்து எந்த முறையில 11 தடவை எழுதுறீங்களா, இல்ல 9 முறை எழுதுறீங்களா, 27 முறை எழுதுறீங்களா, 108 முறை இந்த மாதிரி எழுத்துக்கள் எழுதிட்டு வாங்க. 90 நாள்ல அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் பலம், அவங்க கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கும். அவங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க மற்றவங்களை ஈர்க்கிற தன்மையில தான் பேசுவாங்க. அப்போ ஓம் முருகா போற்றி, ஓம்
முருகா போற்றி அப்படின்னு அந்த சொற்களை எழுத்து மூலியமாகவோ இல்ல வாய்ச்சொற்கள் மூலியமாகவோ சொல்லும்போது உங்களுடைய பலம் இன்னும் அதிகரித்து நீங்க இன்னும் நிறைய மக்களுக்கு முன்னாடி ரீச் ஆயிடுவீங்க. நீங்க சொன்னா அவங்க எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வசீகரம் உண்டாகும். அப்போ ஒரு வியாபாரத்துக்கு நீங்க வந்து இந்த பொருள் வாங்குங்க நல்லா இருக்கும்னா உடனே வாங்குவாங்க. இந்த இடத்துல போய் ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த ஆற்றல் அந்த முருகா அப்படின்னு சொல்லுக்கு இருக்கு. இத வந்து ஒரு வசீகர சொல்லா நீங்க எடுத்து சூட்சும முறையில எழுத்து முறையில எழுதுறது இன்னும் உங்களுக்கு பலமா இருக்கும். அடுத்ததா கடகம் ராசியில வந்து 4ஆம் இடம் கடகம். கடக ராசி வந்து அற்புதம். அந்த கடக ராசிக்கு வந்து நிறைய விசேஷங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அங்க வந்து இருக்கக்கூடிய செவ்வாய், சந்திரன், குரு 3 கிரகங்களும் அங்க வந்து ஒரு ஆளுமையான அமைப்பு. அந்த இடத்துக்கு உண்டான மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் குகனே போற்றி. எல்லாத்துலயும் ஓம் சேர்த்திக்கோங்க. அப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு வேர்டு இது வந்து சூட்சம வேர்டு அவ்வளவுதான். முருகனை எப்படி வேணாலும் நீங்க அழைக்கலாம். அது தவறு கிடையாது. நான் சொல்ற சூட்சமமான ஒரு வேர்ட நீங்க எழுதிட்டு வரும்போது அதிர்ஷ்ட எண்கள்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இது அதிர்ஷ்ட வேர்டு. ஓம் குகனே போற்றி அப்படின்னு சொல்லுங்க. இல்லாட்டி எழுதுங்க. இல்ல எழுதிட்டே சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததா 5ஆம் ராசியாக சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி நேயர்கள் ரொம்ப பதவி, பேர், புகழ் இதுக்கு வந்து ஒரு தனித்துவம் குடுப்பாங்க. நான் தனிமையா தனித்து தெரியணும். 10 பேத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு திறமையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால், ஓம் மயில் வாகனனே போற்றி. ஓம் மயில் வாகனனே போற்றி. மயில்ல ஏறிதான் உலகத்தை ஃபுல்லா சுத்தி வருவாரு. அப்போ உங்களுடைய திறன் வந்து உங்களுடைய திறமை வெளிப்பட்டு உலகம் பூரா போற்றக்கூடிய ஒரு அமைப்பை அது கண்டிப்பா உண்டு பண்ணும். இதெல்லாம் செயல்முறைப்படுத்தி பாருங்க. கண்டிப்பா ஓம் மயில் வாகனே போற்றிங்கிறது எழுத்து மூலையில எழுதி வாய் வார்த்தையில சொல்லும்போது உங்களுடைய ஒரு நிலை உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். ஒரு மூளையோடைய அமைப்பு வந்து நல்ல ஒரு பவரா உங்களுக்கு கிடைக்கும். 100% வந்து இந்த முறையில நீங்க கையாளும் போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆற்றல் கிடைக்கும். அடுத்ததா 6ஆம் இடம். 6ஆம் இடமாகிய கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க ருண ரண ரோகம். இது வந்து நோய் எதிரி கடன் தொல்லை இருக்கு. ஆனா வெற்றிங்கிறது அங்க நிச்சயம். ஒருவன் வெற்றி அடைய வேண்டும் என்றால் 6ஆம் இடத்தை பார். அவன் நல்ல நிலைமைக்கு போகணும்னா 6ஆம் இடத்தை பார்ன்னு சொல்லுவாங்க. அது சும்மா சொல்லல. ஏன்னா எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தியே அந்த 6ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்ப அந்த கன்னி ராசியில அங்க புதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ சுக்கிரன் நீசம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நீசபங்க ராஜயோகத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா இன்னும் பலமா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி. ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி அப்படின்னு எழுத்து மூலியமாகவும் சொல் மூலியமாகவும் சொல்லுங்க. அப்ப கார்த்திகை பெண்கள் ஒரு குழந்தைய வளர்த்தி அதை உருவாக்குறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பவர் கொடுத்து வச்சிருக்கு. அப்ப கார்த்திகை மாதத்துல இந்த விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு நல்லது இருக்கும். இல்ல கார்த்திகை நட்சத்திரத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கும். இந்த மாதம் கார்த்திகை மாதம் வரப்போகுது. அந்த கார்த்திகை மாதத்துல நீங்க ஸ்டார்ட் பண்றது இன்னும் விசேஷமான ஒரு அமைப்பு. அடுத்தது 7ஆம் இடம் கலஸ்திரகாரகன். ஒரு துலாம் ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கணவன் கிடைப்பானா, நல்ல மனைவி கிடைப்பாளா, எனக்கு நல்ல குடும்பம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூட்சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முருக மந்திரம் தான். ஒரு வேர்டு மட்டும்தான். அந்த வேர்டு ஓம் குமார வேலா போற்றி. ஓம் குமார வேலா போற்றி அப்படின்னு சொல்லுங்க. எழுத்து மூலியமாகவோ இல்ல சொற்கள் மூலியமாகவோ இரண்டும் சேர்த்து சொல்லும்போது நீங்க நினைச்சது நல்ல வாழ்க்கை அமையும். ஏன்னா அது வந்து 7ஆம் இடம். நல்ல பார்ட்னர், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, தொழில் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஓம் ஓம் குமாரவேலா போற்றி. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு ராசி. அங்க ஒரு ஆளுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க சந்திரன் வந்து நீசம். ஆனா, அங்க சந்திரன் வந்து நீசமானாலும் விருச்சிகத்துக்கு ஒரு பலம் அதிகமா இருக்கு. ஏன்னா, அது கர்ப்பப்பை. ஒரு கர்ப்பப்பை வந்து ஒரு உயிரணுக்களே தாங்கி ஒரு உயிரை வெளியில கொண்டு வரக்கூடிய தாய்மை அங்கதான் இருக்கு. அப்ப அந்த விருச்சிகத்துக்கு ஓம் சேவர் கொடியோனே போற்றி
அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு, சூட்சம வேர்டு சொல்லுங்க. அது சொல்லும்போதே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, சேவர் கொடி போட்டு அந்த கொடி வந்து பறக்கும் முருகர் கோயில்ல. அதுவே ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஓம் சேவர் கொடியோனே போற்றின்னு சொல்லிட்டு வாங்க. உங்கள நெனைச்ச காரியம் நடக்கும். ஏதாவது ஒரு குழந்தை தாமதமாகுது, திருமணம் தாமதமாகுது, ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாகுதுன்னா, இதில எழுத்து மூலியமா ரொம்ப ஆழமா எழுதிட்டு வாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வீண் போகாது. கண்டிப்பா கிடைச்சிரும் அந்த விஷயம். அடுத்தது 9ஆம் இடம் தனுசு. தனுசுங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்துக்கு ஓம் தண்டாயுத பாணியே போற்றி. அப்ப பாக்கியம் கிடைச்சிரும். ஒரு தண்டாயுதபாணி சுவாமி அப்படிங்கிறது பாக்கியத்துக்கு உண்டானவர். அப்போ ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறதும் சரி, பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து 9ஆம் அதிபதி தனுசு வந்து வில்லு. வில்லுனா ஏம். ஒரு ஏம் பண்றீங்க, அது மிஸ் ஆகுது. அந்த ஏம் நம்மளுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இதை பண்ணுங்க. ஓம் தண்டாயுத பாணியே நமக போற்றி. எப்படி வேணாலும் பண்ணலாம். எழுத்து மூலியமா எழுதுங்க. சொற்களாலையும் சொல்லிட்டு வாங்க. சீக்கிர பலனை நீங்க அனுபவிப்பீங்க. 10ஆம் அதிபதி மகர ராசிக்கு வந்து ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி. திருப்புகழ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவாரம், திருப்புகழ் எல்லாம் வந்து தெய்வத்தை நோக்கி நம்ம சரணடைகிறதுக்காக அழைக்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு தெய்வ சொற்கள். அப்படிதான் நம்ம இப்ப பாட்டெல்லாம் எதுக்கு பாடுறாங்க? தெய்வத்தை சரணடையக்கூடியது. நம்ம அந்த நம்பிக்கையும் அந்த தெய்வ அம்சத்தையும் நம்ம உணர்றதுக்காக நம்ம பண்றோம். அப்ப அந்த சொற்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு அர்த்தத்தை விளக்கக்கூடியது. இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி படிக்கிறீங்க அப்படின்னா, கந்த சஷ்டியில என்னெல்லாம் இருக்கு? எதிரினா எப்படி இருப்பாங்க? நண்பன்னா எப்படி இருக்கும்? நம்ம வெற்றினா என்ன? தோல்வினா என்ன? அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு. அதே மாதிரிதான் இந்த மகர ராசிக்கு ஓம் திருப்புகழ் போற்றி தெய்வமே அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். அது எழுத்து மூலியமாகவும் சொற்கள் மூலியமாகவும் எழுதுங்க. கும்பராசி நேயர்கள், ஓம் சுப்பிரமணியா போற்றி. கும்பம் என்றால் 11ஆம் இடம். அந்த 11ங்கிறது லாபம் நம்மளுக்கு கிடைத்தால் மட்டுமே அனைத்து காரியங்களும் ஜெயமாகும். அப்ப கும்பம், கும்பம் என்பது மதிக்கத்தக்கக்கூடியது. கலசம், கலசம் எங்க இருக்கும்? கீழேயே இருக்காது. கலசங்கிறது மேல் நோக்கி இருக்கும், அண்ணாந்து பார்க்கக்கூடியது. அப்போ உங்களுடைய வளர்ச்சி அண்ணாந்து பார்க்கிற மாதிரி இருக்கும். நல்ல தெய்வம் அம்சம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓம் சுப்பிரமணியா போற்றி. சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல் இருக்கக்கூடிய கோயில். அதை நீங்க எழுத்து மூலியமாகவும் சொற்கள் மூலியமாகவும் சொல்லிட்டு வாங்க. மீனராசி, மீனராசி அப்படிங்கிறது மோட்ச ராசி. 12ஆம் இடம். 12ஆம் இடத்துக்கு பலம் என்ன? இந்த கட்டத்துக்கு அப்புறமா நம்ம புதுமையா மறுபடியும் வளரணுங்கிறது தான் மேஷம். அப்போ முடிவு ஆரம்பம் அப்படி 2 இதுல இருக்கு. மேஷம் வந்து ஆரம்பம், மீனம் வந்து முடிவு. அப்போ முடிவு நல்லபடியாக இருந்து ஒரு ஆரம்பத்தை நோக்கி போகிறதுக்காக தான் சில சூட்சம வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி. ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி. இந்த வேர்டு சொல்லுங்க. சூரனை வதம் செய்து ஒரு வெற்றி வாகை சூடி திருச்செந்தூர்ல நிலைச்சு நின்னுட்டாரு இல்லையா? அப்போ சூரனை வென்ற குமரா போற்றி அப்படிங்கும்போது ஒரு முடிவு. அடுத்தது ஸ்டார்டிங் என்ன ஆகுது? ஓம் சண்முகா நமக. மேசத்துக்கு வந்துட்டோமா? அப்ப இது வந்து ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள நீங்க அவங்கவங்க ராசிக்கு நீங்க எழுதுறது. இன்னொரு விஷயம், டோட்டலாகவும் நீங்க எழுதிட்டு வாங்க. ஒரு ராசிக்காரர்கள் இத்தனை பெயரையும் எழுதிட்டு வந்தாலும் அதுவும் ஒரு மந்திர சொற்களே. இதுல இன்னும் பலம் அதிகமா தான் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இதை செயல்முறைப்படுத்திட்டு வாங்க. அற்புதமான ஒரு பலனை நீங்க அனுபவிப்பீங்க. நன்றி.